இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தை காரணம் காட்டி மத்திய அரசு கைவிரிப்பு. தமிழக ஆட்சியில் பணம்தான் எல்லாவற்றிலும் முன்னிறுத்தப்படுகிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் நியமன வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி. மத்திய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்காததால் நாளை முக்கிய முடிவு. இடைக்கால ஊதிய உயர்வை எதிர்த்து 16ஆம் தேதி முதல் மின்வாரிய ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம். தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. அதிமுகவில் மீண்டும் மோதலா? மாவட்ட செயலர் கூட்டத்தை புறக்கணித்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். விரிவான செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க முடியாது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் பி சௌத்ரி கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு தமிழை அலுவல் மொழியாக்குவதற்கான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றினார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டதால் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாவதற்கு சிக்கல் ஏற்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 348 2வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தின் ஆட்சி மொழியாக இந்தி அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் மொழியை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அலகாபாத், பாட்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய உயர்நீதிமன்றங்களின் வழக்காடு மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டது. அதே வழியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடும் மொழியாக தமிழை அறிவிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் மத்திய ஆட்சியாளர்களின் தமிழுக்கு எதிரான மனநிலை இதற்கு தடையாக உள்ளது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. தமிழை நீதிமன்ற மொழியாக்குவதை எதிர்க்க ஏதேனும் ஒரு முட்டுக்கட்டையை போட வேண்டும் என்று நினைத்த மத்திய அரசு இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் இதற்கு ஒப்புதல் அளிக்காததை காரணம் காட்டி தமிழகத்தின் கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் ராஜ்யசபாவில் இதுகுறித்த கேள்விக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் பி சௌத்ரி அளித்துள்ள எழுத்து வடிவிலான பதிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த முடிவை ஏற்காததால் தமிழை நீதிமன்ற வழக்காடு மொழியாக அறிவிக்க முடியாது என்று கைவிரித்துள்ளார். மத்திய அரசின் தமிழர் விரோத போக்கிற்கு தமிழ் ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலக தெலுங்கு தேச கட்சி முடிவு செய்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தது. இந்நிலையில் 2018-19ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ஆந்திர மாநில அரசின் கோரிக்கையான சிறப்பு நிதி மற்றும் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. இதனால் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சி மிகுந்த அதிருப்திக்கு உள்ளானது. அக்கட்சியின் எம்பிக்களுடன் சந்திரபாபு நாயுடு அவசர ஆலோசனையும் நடத்தினார். எனினும் நாளை தெலுங்கு தேச எம்பிக்களுடன் மீண்டும் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேச கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 16 எம்பிக்கள் உள்ளனர். மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேச எம்பிக்கள் 2 பேர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆட்சியில் எல்லாவற்றுக்கும் முக்கியமாக இருப்பது பணமே. பணம் இருப்பவர்களே முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்று கோவை மருத்துவக் கல்வி இயக்குநர் நியமன வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்த டாக்டர் எட்வின் ஜோ 2017ஆம் ஆண்டு ஏப்ரலில் தமிழக மருத்துவக் கல்வி இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமனத்தை எதிர்த்து கரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி கையிலைராஜன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் அடிப்படையில் டாக்டர் எட்வின் ஜோ நியமனத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்து உத்தரவிட்டது. அந்த பதவிக்கு பொருத்தமான நபரை நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத சுகாதாரத்துறை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க டாக்டர் ரேவதி மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார்.
இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநராக எட்வின் ஜோ மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் அரசு சார்பில் பதிலளிக்கப்பட்டது. இந்த பதிலை கேட்டு நீதிபதிகள் அதிர்ச்சியடைந்தனர். எதன் அடிப்படையில் மருத்துவக் கல்வி இயக்குநராக எட்வின் ஜோ மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு 9 அம்சங்கள் சாதகமாக இருந்ததாக அரசு தரப்பில் பதிலளித்துள்ளது. ரேவதிக்கு ஆதரவாக ஒரு அம்சம் கூட இல்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் எல்லாவற்றுக்குமே பிரதானமாக இருப்பது பணம்தான் என்றும் பணம் இருப்பவர்களே முன்னிறுத்தப்படுகிறார்கள், பணமே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்று தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர் நீதிபதிகள். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புறக்கணித்துள்ளனர். ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி அணியும் இணைந்த பிறகும் இரு அணி நிர்வாகிகளிடையே மனக்கசப்பு இருந்து வருகிறது. இதுகுறித்து அதிமுக எம்பியும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மைத்ரேயன் பலமுறை வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புறக்கணித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் வகையிலும் டிடிவி தினகரன் அணிக்கு கட்சியினர் தாவாமல் தடுக்கும் வகையிலும் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புறக்கணித்துள்ளனர். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களான மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படாததால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மின்வாரிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று தெரிவித்தனர். ஊதிய உயர்வு 2.57 காரணி சதவீதமாக உயர்த்த வேண்டும் மற்றும் பேச்சுவார்த்தையால் தாமதமான 26 மாதத்திற்கு நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 6ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். தாமதிக்கும் பட்சத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். ஊதிய உயர்வு வழங்கியிருக்க வேண்டும். 26 மாதங்களாக வழங்கவில்லை. அதற்கு பிறகு 21/10/2017 அன்று வாரியம் கணக்கீட்டு காரணி 2.57 என்று கொடுத்து பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்த நிலையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் காணவில்லை. வருகின்ற 16/2/2018 அன்று வேலைநிறுத்தம் மின்வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அனைத்து வித்தியாசங்களையும் மறந்து வேலைநிறுத்தத்திற்கு செல்வதென்று முடிவு செய்திருக்கின்றோம். சண்முக பாண்டியன் நடிப்பில் இன்று திரைக்கு வந்துள்ள மதுர வீரன் திரைப்படம் தமிழக ரசிகர்களிடையே ஏகோபித்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. திருவொற்றியூரில் மதுர வீரன் திரைப்படத்தின் முதல் காட்சியை முன்பதிவு செய்து பார்த்த பொதுமக்கள் கேப்டன் விஜயகாந்த் நடித்த படத்தை பார்த்தது போன்ற திருப்தி ஏற்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஈரா சேகர் உள்ளிட்டோர் ரசிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். தஞ்சையில் விஜயா திரையரங்கில் வெளியான திரைப்படத்தை நேரில் கண்டு ரசித்த ரசிகர்கள் திரைப்படம் நிறைவாக இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். முன்னதாக தெற்கு மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமையில் தேமுதிகவினர் காளை மாட்டுடன் பேரணியாக திரையரங்குக்கு வருகை தந்தனர். கரூரில் அமுதா திரையரங்கில் வெளியான மதுர வீரன் திரைப்படத்தை ரசிகர்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக வந்து கண்டு ரசித்தனர். மாவட்ட செயலாளர் KV தங்கவேல் தலைமையிலான நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். காட்பாடியில் உள்ள விஷ்ணு திரையரங்கில் வெளியான மதுர வீரன் திரைப்படத்தை ரசிகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் கண்டு களித்தனர். வேலூர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ஆரணியில் சண்முக பாண்டியன் நடித்த மதுர வீரன் திரைப்படம் லட்சுமி திரையரங்கில் திரையிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட கேப்டன் மன்ற முன்னாள் செயலாளர் குமார், செயலாளர் சுந்தரராஜன் உள்ளிட்டோர் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோல் மதுரையில் 15க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் மதுர வீரன் வெளியிடப்பட்டது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கணபதி, வடக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மதுர வீரன் திரைப்படத்தை காண பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள்
பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரண்டதால் திரையரங்குகள் அனைவரும் விழாக்கோலம் பூண்டது. மதுர வீரன் படத்தை நாளிதழ்கள் மற்றும் இணையதளங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. பிகைண்ட் வுட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ், NDTV தமிழ், கைஃபி லைன், ஹாலிபர்ஸ், ஹைபே டைம்ஸ் உள்ளிட்ட இணையதளங்கள் மதுர வீரன் படத்தை வெகுவாக புகழ்ந்துள்ளன. நாளிதழ்களும் மதுர வீரன் படத்திற்கு பாராட்டுக்களை அள்ளி தெளித்திருக்கின்றன. சண்டை காட்சிகளில் கேப்டன் விஜயகாந்தை போல் சண்முக பாண்டியன் நடிப்பை மெச்சுகிறது தினத்தந்தி நாளிதழ். எந்தவித அலட்டலுமின்றி ஹீரோயிசம் இல்லாமல் சண்முக பாண்டியன் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பதாகவும், கதாநாயகி மீனாட்சிக்கு சிறிய கதாபாத்திரம் என்றாலும் கொடுத்த கதாபாத்திரத்தில் ஸ்கோர் செய்திருக்கிறார் என மாலை மலர் நாளிதழ் புகழாரம் சூட்டியிருக்கிறது. மதுர வீரன் படத்தில் மண்ணின் மனம் கொஞ்சம் கூட மாறாமல் படம் இயல்பாக உள்ளது. PG முத்தையாவுக்கு பாராட்டுகள். சந்தோஷ் தயாநிதியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அருமை. ஜல்லிக்கட்டின் பெருமையை சொல்ல எடுத்த முயற்சிக்கு பாராட்டுகள். மொத்தத்தில் மதுர வீரன் மகிழ்ச்சியை கொடுக்கும் வீரன்தான் என மதுர வீரன் படத்திற்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது ஒன் இந்தியா ஊடகம். குடும்பத்துடன் வந்து பார்க்க வேண்டிய படம் என்கிறது பிகைண்ட் டாக்கர்ஸ். இதுபோன்ற பல்வேறு நாளிதழ்கள் மதுர வீரன் படத்தை புகழ்ந்துள்ளன. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக தற்போது காண்போம். கம்பம் அடுத்த கூடலூரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி பெண் ஒருவர் தீ வைக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் வசித்து வரும் செல்வி என்பவர் தனது வீட்டின் முன்புள்ள சாலையோர அரசு இடத்தில் கடை வைத்திருந்த நிலையில் அதனை அகற்ற வேண்டும் என பலமுறை அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் அதனை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் செல்வியும் அவரது உறவினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது செல்வி அவர்கள் மீது தீ வைக்க முயன்றுள்ளார். இதனை அறிந்து வந்த காவல்துறையினர் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கைது செய்தனர். கோவை மத்திய சிறையில் விசாரணை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூரைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிறுமி பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 68 வயதான அவர் சிறையில் அடைக்கப்பட்டது முதலே மன உளைச்சலுடன் காணப்பட்ட நிலையில் இன்று சிறையில் துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வழங்க மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி திருப்பூர் அரசு மருத்துவமனை முன்பு மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான அரசு உதவிகளை பெற மருத்துவ சான்றிதழ் அவசியமாகும். அரசு வழங்கும் மானிய விலையிலான இருசக்கர வாகனம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான மருத்துவ சான்றிதழ் பெற வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை நீண்ட நேரமாக காக்க வைத்து நாள்தோறும் அலைக்கழிப்பதால் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அனுமதியின்றி கிடா சண்டை நடந்ததை அறிந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் இது தொடராமல் இருக்க போலீசார் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர். எனினும் போலீசாரை ஏமாற்றி சாமண்டிபுரத்தில் பல பகுதிகளில் கிடா சண்டை நடத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஜல்லிக்கட்டு, ரேக்லாரே, சேவட் சண்டை போலவே கிடா சண்டை தமிழகத்தின் தெற்கு பகுதியான மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய நகரங்களில் சிறப்பான போட்டியாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் கிடா சண்டைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாருக்கு தெரியாமல் கிடா சண்டை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகையும் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளருமான குஷ்புவின் வருகைக்கு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, காங்கிரஸ் கட்சியை அழிக்க நினைப்பவர்கள்தான் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். தான் கட்சியை வளர்க்க நினைப்பதாகவும் தெரிவித்தார். பாஜகவின் பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் நடிகை குஷ்பு. 250 கோடிக்கு மேல இருக்கிறவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு 25% நீங்க டாக்ஸ் குறைச்சிருக்கீங்க. அதுலயே தெரியுது மேக்ஸிமம் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுற அத்தனையும் அதானில இருந்து அம்பானில இருந்து எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரிச் ஆர் கெட்டிங் ரிச், புவர் ஆர் கெட்டிங் புவர். ஒரே விஷயம் பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக எதுவுமே பண்ணாம இந்த தடவை திடீர்னு ஏந்திச்சு நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு வந்திருக்கோம், இல்ல ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற மக்களுக்கு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்காக எல்லா படிச்சவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம், அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். ஆனா எதுவுமே கிடையாது. ஒரு ஃபார்ஸ் சொல்லுவாங்க, கண்ணை துடைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்கு.
சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் தமிழக காவல்துறை சார்பாக பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் முன்னிலையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆணையர் விஸ்வநாதன் பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை ஆணையர் ரோஹித்நாதன், உதவி ஆணையர் சுப்பராயன், காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அம்மாபாளையத்தில் உள்ள அட்டை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அம்மாபாளையம் சாலையில் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான அட்டை கிடங்கு உள்ளது. எதிர்பாராத விதமாக கிடங்கில் தீ பற்றி எரிந்து கிடங்கு முழுவதும் தீ பரவியது. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். ஆனால் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு காலதாமதமானதால் தண்ணீர் லாரியின் உதவியுடன் பொதுமக்களே தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரங்கள் போராடி பொதுமக்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் அட்டை குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட வனப்பகுதிகள் வறட்சியடைய துவங்கியுள்ளன. இதனால் செயற்கை தொட்டிகள் அமைத்து நீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது. மற்ற வனப்பகுதியில் முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் வன விலங்குகள் தண்ணீர் தேடி கிராமப்புறங்களுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. பனி காலங்களில் அதிக வெப்பநிலை காரணமாக செடி கொடிகள் கருக துவங்கி விடுவதால் விலங்குகள், தாவர உண்ணிகளுக்கு உணவு, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது வழக்கம். முதுமலை ஊடே செல்லும் மாயாற்றில் தற்போது போதுமான அளவு நீர் ஓடினாலும் கோடை காலத்தில் தண்ணீர் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் போது 700க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன. தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி சாரண சாரணியர் திருச்சி ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் உதயகுமார் கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த பேரணியின் போது ரயில்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, ரயில் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பயணிகளிடம் ஏற்படுத்தினர். கடந்த 26ஆம் தேதி சென்னையில் பேரணியை தொடங்கிய சாரண சாரணியர்கள் தங்களது பயணத்தை நாளை முடிக்கின்றனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் திருக்கோவிலில் தாய் மாதத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. அப்போது அருகிலுள்ள தெப்பத்தில் சந்திரசேகரர் திரிபுர சுந்தரி அம்மன் எழுந்தருள திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து தியாகராஜ சுவாமிகள், வடிவுடையம்மன் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் 4 மாட வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் காந்தியடிகள் பாதம் பட்ட இடத்தில் அவரது சிலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி சென்னையிலிருந்து தனி ரயில் மூலம் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டபோது காட்டுப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இரவு தங்கியுள்ளார். இதனையடுத்து காட்டுப்பாக்கம் ரயில் நிலையம் காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையமாக மாறியுள்ளது. இந்நிலையில் அதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கோமாரி நோயை தடுக்க சிறப்பு இலவச கால்நடை மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்த இந்த முகாமின் போது கோமாரி நோயிலிருந்து காத்துக்கொள்ள கோமாரி தடுப்பான் தடுப்பூசி மற்றும் செயற்கை முறை கருவுற்றல் போன்றவைகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னை ஜெயின் மகளிர் கல்லூரியும் தமிழ்நாடு மாநில வழங்கல் மற்றும் விற்பனை சங்கமும் இணைந்து கல்லூரி சந்தை விழா நடத்தியது. இந்த விழா கல்லூரி முதல்வர் டாக்டர் மாலதி தலைமை தாங்கினார். இந்த விழாவில் கல்லூரி மாணவிகள் தங்களது திறமைகளை உணவு, ஆடை, அலங்கார பொருட்கள் என பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்படுத்தினர். இதேபோல் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் கண்காட்சியில் இடம்பெற செய்தனர். இதனை காண கல்லூரி மாணவ மாணவிகள் 2000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டனர். மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஆர்வமாக உள்ளது என்றும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு மகளிர் பங்கு பெறும் அல்லது தயாரிப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். And it's from past 10 years we are running this bazaar, and it's with Center for Women Empowerment. We have associated with Tamil Nadu Women Empowerment, and this bazaar we have every year.
காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி அலுவலகத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாயும், திருமாங்கல்யத்திற்கு 8 கிராம் தங்கமும், படித்த பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக 25,000 ரூபாயும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம், மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே உள்ள அலகுபாவி கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை சுற்றி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். போடூர் வனப்பகுதியிலிருந்து காட்டு யானை கூட்டத்தில் இருந்து தனியாக பிரிந்த ஒற்றை யானை அலகுபாவி கிராமத்தில் தஞ்சமடைந்துள்ளது. இதற்காக வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் முகாமிட்டு பட்டாசுகள் வெடித்து விரட்டி அடித்தும் அந்த யானை அங்கிருந்து செல்ல மறுத்து 4 நாட்களாக அதே பகுதியில் சுற்றி வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. அதிரடியாக உயர்த்தப்பட்ட தொழில் வரி, வீட்டு வரி உள்ளிட்டவைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வணிகர் சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் சிவசங்கரன், குடிநீர், மின்சாரம் என அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முதல் வணிகர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் உயர்த்தப்பட்ட வரிகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு மண்டை உடைந்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். 11 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது செபாஸ்டின் என்ற மாணவன் படுகாயமடைந்ததை அடுத்து சாத்தான்குளம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தடை குறித்து பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். 15 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் பெறுவதற்காக பொதுமக்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கை மனு அளித்தனர். அரசு பள்ளியில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றதால் அங்கு மாணவர்களுக்கு போதிய இடமில்லாததால் மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். அரசு விழாக்கள் உள்ளிட்ட இதுபோன்ற முகாம்களை பள்ளி செயல்படும் நேரங்களில் நடத்தப்படுவதை அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் காவல்துறை சார்பில் நட்புறவு கைப்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் பட்டணம், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 6 அணிகள் பங்கேற்றன. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெண்ணந்தூர் அணியை வீழ்த்தி ராசிபுரம் அணி வெற்றி பெற்றது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனையை வீழ்த்தி நடப்பு சாம்பியன் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் உலக சுற்று போட்டிகளில் ஒன்றான இந்திய ஓபன் போட்டி டெல்லியில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த ஆட்டங்களில் வென்று நடப்பு சாம்பியன் PV சிந்து, முன்னாள் சாம்பியன் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முன்னேறினர். இந்நிலையில் இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு PV சிந்து தகுதி பெற்றுள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கோரல்ஸை 21-12, 19-21, 21-11 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.